தினமொரு வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சக்தி இல்லாதவனுக்கு சக்தியை பெருக பண்ணுகிறார். விளக்கம். மனித வாழ்க்கையில் உடல் சோர்வை விட மன சோர்வு மிகவும் ஆபத்தானது. உடல் சோர்வாக இருந்தால் சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் மீண்டும் புத்துணர்ச்சி கிடைக்கலாம். ஆனால் மனம் சோர்ந்து விட்டால் நம்மால் செய்யக்கூடிய காரியங்களை கூட செய்ய முடியாது என்று தோன்றும். என்னால் முடியாது, இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை, எல்லோரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்ற எண்ணங்கள் மனதை நிரப்பும் போது மனிதனுடைய உள்ளம் பலவீனமாகி விடுகிறது. அப்படிப்பட்ட மனிதனுக்குத்தான் இன்றைய வசனம் தேவனுடைய வாக்குறுதியை தருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். கவனியுங்கள், சோர்ந்து போனவர்களை கண்டித்து தேவன் ஏன் சோர்ந்து விட்டாய் என்று கேட்பதில்லை. அவர்களுடைய நிலையை அறிந்து நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய தேவனுடைய இரக்கம். சில நேரங்களில் நாம் தேவனிடம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், இதை முழுமையாக நீக்கிவிடும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் தேவன் சில நேரங்களில் பிரச்சனையை உடனடியாக அகற்றுவதற்கு பதிலாக அதை தாங்குவதற்கான புதிய பலனை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த வசனத்தின் அழகு. வேதாகமத்தில் எலியா தீர்க்கதரிசி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகும் மன சோர்வுக்குள் சென்றார். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்திருந்த அவர் ஒரு கட்டத்தில் வனாந்தரத்தில் தனியாக அமர்ந்து தன்னுடைய உயிரையே எடுத்துக்கொள்ளும்படி கேட்டார். அப்போது தேவன் அவரை தள்ளிவிடவில்லை. அவருக்கு ஓய்வு கொடுத்தார், உணவு கொடுத்தார், மீண்டும் பலன் கொடுத்தார். பின்னர் அவரை தமது பணிக்கு திரும்ப அழைத்து சென்றார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே மாட்டார்கள் என்பது அல்ல. சோர்ந்து போகும்போது அவர்களை மீண்டும் எழுப்புகிற தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதே நம்பிக்கை. இன்று நீங்கள் மனதளவில் சோர்ந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்து வரும் முயற்சிக்கு பலன் கிடைக்காமல் இருக்கலாம். பல ஆண்டுகளாக ஜெபித்தும் பதில் தெரியாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வராமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்வது, உன் சொந்த பலத்தை மட்டும் நம்பாதே, நான் உனக்கு பலன் கொடுப்பேன். ஒரு மின்சார சாதனம் மின்சார இணைப்பு இல்லாமல் இயங்க முடியாதது போல மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனுடைய பலனின்றி நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்நிதிக்கு வாருங்கள், ஜெபியுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள், தேவனை துதியுங்கள், உங்கள் சுமைகளை அவரிடம் ஒப்படையுங்கள். அப்போது உங்களுக்குள் ஒரு புதிய பலன் உருவாகும். நேற்று முடியாததாக தோன்றிய காரியத்தை இன்று செய்யக்கூடிய வலிமையை தேவன் கொடுக்கலாம். நேற்று கண்ணீரோடு இருந்த நீங்கள் இன்று நம்பிக்கையோடு நிற்கலாம். நேற்று என்னால் முடியாது என்று சொன்ன நீங்கள் இன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும், எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 விசுவாசத்தோடு செல்லலாம். எனவே சோர்வு உங்கள் கதையின் முடிவு அல்ல. நீங்கள் சோர்ந்த இடத்திலிருந்தே தேவன் உங்களை மீண்டும் எழுப்ப முடியும். உங்கள் பலம் முடிந்த இடத்தில் அவருடைய பலன் ஆரம்பிக்கிறது. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நான் சோர்ந்த நேரங்களில் நீரே எனக்கு பலனாக இரும். என் மனதை புதுப்பித்து நம்பிக்கையை தாரும். என்னால் முடியாததை உமது கிருபையினால் செய்யும் வல்லமையை அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.